எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. நேற்று சட்டமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசினதை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இப்போ கண்டிப்பாக பார்த்துருங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, அவர் பானின் கிறிஸ்டியனா, அவருக்கு பைபிள் சொல்லி கொடுத்தது தானா? தமிழ்நாட்டில் பிறந்தாலும் அவர் கிறிஸ்தவராக தான் பிறந்திருக்காராம். தமிழ் மொழி அவருக்கு தாய்மொழிங்கிறத அவர் கிளைம் பண்ண வரல. நீங்கள் தமிழ் மொழி தாய்மொழியாக வச்சுருக்கீங்களோ இல்லையோ, தமிழராக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் பானின் கிறிஸ்டியனாக கூட இருந்துக்குங்க. ஆனால் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறதும் வகிக்கிற பதவியும் தமிழ்நாட்டோடது. மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அப்படிங்கிறது உங்களுக்கானது கிடையாது, தமிழ்நாட்டுக்கானது. நீங்கள் நிற்கிற மன்றம் தமிழ்நாட்டுக்கான சட்டமன்றம். அந்த தமிழ்நாட்டு சட்டமன்றம் தமிழுக்கானது, தமிழர்களுக்கானது, தமிழ்நாட்டுக்கானது. அப்போ நீங்கள் தமிழில் தான் அங்கே பேசணும், ஒழுங்கான தமிழில் பேசணும். இங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாலே இளைஞர்கள் அதுக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க. அதுக்கான மெனக்கடல் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ தயாரிப்புகள் இருக்குது, ராப்பகலாக படிக்கிறாங்க. கிடைச்ச வேலையை காப்பாற்றிக்க அவ்வளோ உழைக்கிறாங்க. உங்களுக்கு தென்னையில் கடந்தவனுக்கு திடீர்னு அடிச்சுச்சான் சாக்பாட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்போது அந்த அமைச்சர் பதவியை காக்க, அந்த அமைச்சர் பதவிக்கான மாண்பை காக்க, அந்த அமைச்சர் பதவி யாருக்கானதோ அந்த மக்களுக்காக தன்னை வெளிப்படுத்திக்க தமிழை ஒழுங்காக வாசிக்க கூட நீங்கள் முயற்சி பண்ண மாட்டீங்களா சார்? அமைச்சர் சார், தமிழை வாசிக்க முயற்சி பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு தமிழ் வாசிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அமைச்சர் பதவி? உங்களுக்கு எதுக்கு அந்த மன்றத்தில் பொறுப்பு? இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீங்கள் பானின் கிறிஸ்டினாக இருந்துக்குங்க, நீங்கள் பைபிளையே கட்டிட்டு அழுங்க, பைபிளையே படிச்சுக்கிட்டு இருங்க, நீங்கள் போதகராக போயிருங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் உங்களுக்கு எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேகாவோட அரசு மதச்சார்பற்ற இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழலை நாங்கள் பானின் கிறிஸ்டின், பானின் பைபிளை படிக்கிறோம், பைபிளை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு பேசி கிறிஸ்தவத்தின் மீது ஒரு வெறுப்பையே இவங்க பரப்ப இவங்களோட பேச்சுக்களும் செயல்பாடுகளும் ஒருவேளை அந்த 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 இடத்தை நோக்கி நகர்த்தலாம். தமிழர்கள் மத சார்பற்றவர்கள். நாங்கள் தமிழர்களாக தான் பிறக்கிறோம், எந்த மதவாதிகளாகவும் மதத்தினராகவும் பிறக்கலை. அப்படி மத அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளோடவோ சாதியோடவோ பிறக்கிறத நாங்கள் வெறுக்கிறோம், அதை ஏற்கலை ஒருபோதும். அப்படி இருக்கும்போது நாங்கள் பானின் கிறிஸ்டினாக பிறந்துட்டேன், பைபிளை படிச்சுட்டேன், எனக்கு அன்பு போதிச்சிருக்கு, உங்களுக்கு போதிச்ச அன்பையும் நீங்கள் வெளிக்காட்டின அன்பையும் எல்லாரும் இங்கே நாராக கிழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழர்களுக்காக இருக்க வேண்டும், தமிழ் அங்கு கனத்து ஒழிக்க வேண்டும். நீங்கள் தமிழ் படிக்க முடியலன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்டால் இதுக்கு இருமொழி கொள்கையை தூக்கிட்டு வருவாங்க. இருமொழி கொள்கை தானே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. உலகத்தோடு தொடர்பு கொள்ள தான் நாங்கள் இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம். உலகத்தோடு தொடர்பு கொள்ள தான். அதனால தான் இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். உலக மொழியாக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் போதும், தாய்மொழி தமிழ் இருக்குது, தொடர்பு மொழி ஆங்கிலம் போதும் அப்படிங்கிறோம். அது தொடர்பு மொழி தானே தவிர எங்கள் தாய்மொழியையே புறக்கணிச்சிட்டு நாங்கள் ஆங்கிலத்தை முன்னிறுத்துறதுக்காக இருமொழி கொள்கையை நாங்கள் சொல்லலை. எதுக்கெடுத்தாலும் ஆங்கிலத்தை சொல்லிட்டு ஆங்கிலத்தை பேசிட்டு அங்கே இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு சாக்கு போக்கு முட்டு கொடுக்குற வேலையை பண்ணுறதே ஒருபோதும் தமிழர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அமைச்சர் மரிய வில்சன் இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் தமிழர்கள்கிட்ட. தமிழை அவமானப்படுத்துறது தமிழர்களை அவமானப்படுத்துறதாகவும், தமிழர்களை அவமானப்படுத்துறது தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறதாகவும், தமிழ்நாட்டை அவமதிக்கிற ஒருத்தர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சராக இருக்கக்கூடாது. பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா பதவி விலகணும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பைபிள் தான் அன்பை போதிக்க கற்றுக் கொடுத்துச்சான். ஆனால் தமிழ் கூட அதை கற்றுக் கொடுக்காதான், தமிழ் படித்தவங்களுக்கு கூட அதை கற்றுக் கொடுக்காதான். அறத்தோட அன்பையும் போதிக்கிறது தான் தமிழை முழுசாக உள்வாங்கின யாருமே. தமிழர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அந்த வெள்ளந்தியான குணம் தமிழ் கொடுத்தது. அதனால தான் தமிழை நான் எல்லாம் ஏமாளின்னு சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே உட்காந்துக்கிட்டு படத்தில் சினிமா வாசனம் பேசுகிற மாதிரி மைக்கை தூக்கி அடிச்சுக்கிட்டு எனக்கு இதுதான் ஸ்டைல், நான் இப்படி தான் இங்கிலீஷில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற திமிர் இருக்குல்ல, அதை அலோவ் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்ல, இதுதான் தமிழர் கணக்கை ஏமாளிக்கும். இந்த அன்பு கலந்த அறத்தை தமிழ் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. திருக்குறளில் அன்புக்கான ஒரு அதிகாரமே இருக்குது. சும்மா சாம்பிளுக்கு நான் ஒரு 10 குறள் படித்து காட்டுமா? மரிய வில்சனுக்கு தமிழில் இல்லையா,
நினைவுபடுத்திட்டு மட்டும் நான் போயிடுறேன். ஒரு 10 குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடச் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தளித்தற்று புறந்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகந்துருப்பு அன்பிலார்க்கு அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. இதுக்கு இன்னும் உங்களுக்கு தமிழே தெரியல, இதுக்கு விளக்கம் வேணும்னா தேடி படிங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சராக இருக்கீங்க, தேடி படிங்க. இல்லைன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. உங்களை யார் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அமைச்சர் பதவியை தமிழ் படிக்க தெரியாமல் உங்களை யார் அமைச்சர் பதவியை பார்க்க சொன்னா? எனக்கு இதுதான் வரும் அப்படின்னு திமிர் பேச்சு பேச சொன்னா? தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கணும், தமிழ்நாட்டில் தமிழ் வாழணும். 2ஆம் மொழி தான் ஆங்கிலம் கூட, உலக தொடர்பு மொழி தான் இருமொழி கொள்கையும் கூட. தமிழை புறக்கணிக்கிற மொழியாக ஆங்கிலம் இருந்தால் அதையும் நாங்கள் எதிர்த்து கேள்வி எழுப்போம். தமிழில் அன்பு அறம் எல்லாம் இருக்கு. திருக்குறள் ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே தவிர இன்னும் எத்தனையோ கவிஞர்கள், உணர்ச்சி கவிஞர்கள், புரட்சி கவிஞர்கள் எல்லாம் உணர்வு மூலமாகவும் புரட்சி மூலமாகவும் எல்லாத்தின் வழியாகவும் எங்ககிட்ட அன்பை தான் ஒரு மொழியாக பேசியிருக்காங்க. தமிழே அன்பின் வடிவானது. நீங்கள் கொஞ்சமாச்சு தமிழை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு பைபிள் அன்பு இருக்கா, தமிழ் அன்பு இருக்கா, அதெல்லாம் நாங்கள் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவோம். நீங்கள் நிற்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம், அங்கே தமிழ் ஒழிக்கணும். அதுக்கு சாக்கு போக்கு, உங்களை கேலி கிண்டல் இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிட்டு இந்த தமிழர்கள் நாங்கள், தமிழ்நாட்டு சட்டமன்றம் அது, எங்களுக்கு அங்கே தமிழ் ஒழிக்கணும். அதை தாண்டி நீங்கள் யாராக வேணால் பிறந்துக்குங்க. நீங்கள் பானின் கிறிஸ்டியனாக பிறந்துங்க, முஸ்லீமாக பிறந்துங்க, எதை வேணா இருங்க. நாங்கள் தமிழர்களாக பிறந்திருக்கோம், எங்களுக்கு தமிழ் வேணும், அவ்வளோதான். நாங்கள் தனக்கென வாழ்வது சாவுக்கொப்பாகும், தமிழுக்கென வாழ்வதே வாழ்வாகும் அப்படின்னு வாழ்கிற தமிழினம், தமிழ் பேரினம் எங்களோட சட்டமன்றத்திலே நின்றுக்கிட்டு தமிழை புறக்கணிச்சுட்டு நான் ஆங்கிலத்தில் நொட்டுவேன்னு சொன்னால் அது அமைச்சராக இருந்தாலும் ஒருபோதும் தமிழர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அமைச்சர் மரிய வில்சனோட பேச்சு மிக மிக கண்டிக்கத்தக்கது. இதையெல்லாம் தான் தமிழர்கள்கிட்ட போராட்ட குணமாக, போர் குணமாக, பிரச்சாரமாக எதிர்க்கட்சி கொண்டு போய் சேர்த்துருக்கணும். ஆனால் அவங்க யார் பெரிய ஆள், யார் பெரிய பேச்சாளர், யாரை கவுண்டர் பண்ணி எதிர்த்து அரசியல் பண்ணுறா அப்படிங்கிறதுலே குறியாக இருக்காங்க. எதெல்லாம் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் அரசியல் செய்யணுமோ அதையெல்லாம் அரசியல் செய்யாமல் ஒரு பக்கம் ராவா ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறதும், இன்னொரு பக்கம் ராவா இன்னொரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறதுமா, ரெண்டு பக்கம் அதே வேலையாக போய்கிட்டு இருக்கு. தமிழர்களுக்காக பேச இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய வருத்தமாக இருக்குது. அதனால தான் துணிந்து இந்த அமைச்சர் தமிழுக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. மீண்டும் கண்டிக்கிறோம். தமிழர் விரோத அமைச்சரை கண்டிக்கிறோம். இதுக்கு பகிரங்கமாக அமைச்சர் மரிய வில்சன் மன்னிப்பு கேட்கணும்.